உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூரில் நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்டு கரை சேர்த்த கடலோர காவல் படையினர் கடலில் உள்ள தங்குதளத்தில் தங்கியிருந்த பாதுகாவலர்களையும் மீட்டனர். அந்த மீட்பு காட்சிகளை பார்க்கலாம். அந்த உள்ள ரெண்டு பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது மீனவர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறையை சேர்ந்த 3 மீனவர்கள் கடலில் விட்ட வலையை எடுப்பதற்காக நேற்று காலை கடலுக்கு சென்றுள்ளார்கள். அப்பொழுது கடல் சீற்றம் காரணமாக அவர்களுடைய படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை அறிந்த அதே கிராமத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் அவரை மீட்பதற்காக படகுகளை எடுத்து சென்ற போது அவர்கள் இவரை மீட்டு 6 பேரும் கரை திரும்ப முற்பட்ட போது அதிக கடல் சீற்றம் காரணமாக அவர்களால் கரை திரும்ப முயலவில்லை. அதன் காரணமாக அவர்கள் அங்கு உள்ள ஒரு இறங்கு தளத்துல போய் தங்கிடுறாங்க. அதாவது அங்கு சிப்காட்டில் இருக்க தொழிற்சாலைக்கு இங்கிருந்து ஒரு இறங்கு தளம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து ரசாயனம் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். அந்த இறங்கு தளத்தில் இறங்கி அவர்கள் பாதுகாப்பாக இருந்த நிலையில தான் அவர்கள் அங்கிருந்து கரை திரும்ப முடியாத ஒரு நிலை இருந்தது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 4 பாதுகாவலர்கள், அந்த தொழிற்சாலையுடைய பாதுகாவலர்கள் 4 பேர் அங்க இருக்கிறாங்க. இவங்க 6 பேர், மொத்தம் 10 பேரும் அங்கே இருந்தாங்க. இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில அவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா சற்று நேரத்திற்கு முன்பு இந்திய கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர் வந்து 3 பேராக மீட்க துவங்கியது. முதலில் 3 மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து சித்திரைப்பேட்டை பகுதியில் வந்து அவங்க கரை சேர்த்தார்கள். பின்பு அடுத்ததாக 3 மீனவர்களை கொண்டு வந்து இந்த சித்திரைப்பேட்டை பகுதியில் வந்து கரை சேர்த்தாங்க. அதன் பிறகு 3 செக்யூரிட்டிகளையும், அதன் பிறகு ஒரு செக்யூரிட்டி என அனைவரையும் தற்போது மீட்டு இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் சித்திரப்பேட்டையில் இருக்கிற நிலையில கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களை சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டு வருகிறார்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து தங்களை காப்பாற்றியதற்கு நன்றி என்று மீனவர்கள் அவர்களிடம் வந்து தெரிவித்து வராங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். அந்த உள்ள ரெண்டு பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.